Nothing problem. Nothing problem. No problem. What is your name? My name is K. Selvam. My name is K. Selvam. What is your name? You, what is your name? என் பேர் வந்து உங்க பேர் என்னமா? அங்க சார் அங்க நீங்க பாருங்க. லேடி அம்மா மானவ எடுத்துட்டாங்க. என் பேர் வந்து உங்க பேர் இந்த பொண்ணு பேருங்க. என்னடா அப்பா பேச வருடா. என் பேர் வந்து அதே தான். உங்க பேர் வந்து ஆமா. என் பேர் தான் சாமி பேரு. என்ன அப்படியே பாருமா. காமாட்சியா. ஐயாடு போயிடணும். இல்ல தொடமா எடுத்து மாறு. மாமா. சாமி பேர் சொல்லுங்க. ஆமா. காமாட்சியா. இல்ல மதுரை மீனாட்சியா. ஐயோ நத்திங். காசி விசாலட்சியா. அது கிடையாது. அம்மா முத்தாலம்மாவா. அது கிடையாது. அண்ணே மாரியம்மாவா. என் பேர் பேர் என்னடா பேர் அப்படிப்பட்ட பேர்? என் பேர் தான் அகண்ட காவேரி. ஓ அகண்ட காவேரியா? ஆமாங்க. என் அழகு பார்த்துட்டு எங்கெங்கே கேட்டாங்க. எங்க கேட்டாங்க? என்ன செஞ்சில கொடுத்தம்மா. உன்னை செஞ்சில. சப்பு. என்ன செஞ்சில கொடுத்தம்மா. உன்னை செஞ்சில கொடுத்தாடா. என்ன செஞ்சில கொடுத்திருந்தா. உன்னை செஞ்சில கொடுத்திருந்தா. நான் எடுப்பேன் நான் ஏறங்க. என்னமாச்சே? உனக்கு என்னமா குறை விட்டோம்? இல்ல வேற குறை விட்டோம். வேற என்னால அரிசி சாப்பிட முடியல. 25 மூட்டை மயில் மார்க்கா எடுத்து வச்சேன். என்ன வீடு கட்டி சொன்ன வைக்கல. அறுபது மரம் இல்லைன்னா என் வீட்டுல இருந்து 30 முருங்கை மரத்தை வெட்டி அப்படியே பழவே அறுத்து வச்சேன். எந்த மரத்துல முருங்கை மரம் வேணாண்ணா, பப்பளி மரம் தான் வைக்கணும்ண்ணா. பப்பளி மரத்தை அழுகணும். பப்பளி மரத்தை அழுகணும், முருங்கை மரத்தை அழகக்கூடாதுண்ணா. ஏங்க அப்படியே நான் போகாத கோவில் கிடையாது. எதுக்கு கோயிலுக்கு போனா? ஏன் சாமி கும்பிடுத்தான். என்னமா குறை உனக்கு? எனக்கு பெரிய அம்மா இந்த நைட்டு எந்த கடையில எடுத்தா? இதுவா ஏங்க இந்த காலையில குப்பையில நாய் கொண்டு போட்டு கடிச்சு வந்த மாதிரி இருக்கு. என்ன இந்த நைட்டிக்கிற மகிமை வேற எங்குமே கிடையாது தெரியுமா? எதுக்கு இந்த நைட்டி எதுக்கு யூஸ் பண்ணாங்க தெரியுமா? எதுக்கு? அப்பெல்லாம் பொம்பளையா பொண்ணா 4-6 மாசம் சேலை கட்டிக்கின்னு கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. அப்பெல்லாம் 16 முழம் சேலை. ஆமா 16 முழம் சேலை கட்டி கூந்தல்ல தலை நிறைய மல்லிப்பூ வச்சு
நெத்தி நிறைய மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சுன்னு வந்தா பெண்களை பார்க்கறதுக்கு மகாலட்சுமி காலண்டர் பாக்குற மாதிரி இருக்கும். சீவோட பல அது அப்ப இப்பெல்லாம் நைட் எங்க யூஸ் ஆகுது? எங்கெங்க கோயிலுக்கு போறதுக்கு நைட்டி, கோயிலுக்கு போன நைட்டி, ரேஷன் கடைக்கு போறதுக்கு நைட்டி, பால் வாங்க போனாலும் நைட்டி, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு பார்க்க போறாங்க ஸ்கூலுக்கு போய் விட்டாலும் நைட்டி, நைட்டி, எங்கேயாவது ரேஷன் கடைக்கு போனாலும் நைட்டி, எழுவுக்கு போனாலும் நைட்டி, கல்யாணத்துக்கு போனாலும் நைட்டி. இது நைட்டி இல்லாத பொம்பளாங்க வாழவே முடியாது. சரி சரி ஏன்னு கேளு, இந்த நைட்டுக்கே அம்மா மகிழ்வு இருக்குது. நைட்டி இல்லம்மா நைட்டி. சாமி கூட இந்த நைட்டி போட்டதை ஏத்துக்குது. கம்மி நைட்டி என்ன சாமி நைட்டி போடுது? மாரியத்தா கூட விட்டு மாரியத்தா அங்காள விட்டு ஒரு ஐயரு மேல உட்கார தேர் மேல வீதி மேல வருவாரு. ஆமா இந்த பொம்பளைங்க எப்படி வருவாங்க? சாமி நைட்டி போட்டு வந்தா சாமி குடிப்பாருன்னா பண்ணுவாரு. யாரும் சிரிக்க வேணாம், சிந்திக்கணும். ஆமா, எப்படி யாரோ ஒரு சில பெண்மணிகள் தெரியாதவங்க செய்யறாங்க. இன்னமும் ஆலயம் போனா வேட்டியோட முன்னோட போகக்கூடிய பெரியவங்க இருக்காங்க. ஆலயம் போனா பேண்ட் ஷர்ட்டோட போக இருக்காங்க. இந்த லோயர் போடுறது இதெல்லாம் தவிர்க்கணும். பெண்கள் நைட்டு இரவு நேரத்துல மட்டும் பயன்படுத்தலாம், எல்லா சமயத்துல பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவுல பெண்கள் எல்லோரும் மாதவிடங்கள் கட்டாயம் நல்ல நாட்டு சேலையை கட்டிட்டு போகணும். ஏன்னா கைத்தறி நெசவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பிழைக்கணும். நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம தான் பெருக்கணும். சரிமா? என்ன சரிமான்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ல முடிச்சேன். விளையாவரே சொல்லணும் வந்தா விட்டுக்கிறேன். ஏங்க அது மட்டுமா ஸ்கூல் போகும்போது நைட்டு போட்டு போறாங்க. நாட்டை திருத்துவது நாடகக்காரர் அல்லது கிராமத்துறை நாட்டாண்மதார். ஒரு வீட்டை திருத்துவது பசுமாட்டின் சாணத்தால் அல்லது இந்த வார்கோல் இருக்கு பாரு, துடப்பம் அந்த காட்டின் வார்கோலால். அது போல நாடகதாரிகள் நம்ம திருத்த வந்திருக்கோம். நீ இன்னொன்னா தவறா பேசலாம், நானும் பேசலாமா? ஐயோ நான் தப்பா சொல்ல வரல. உள்ள வரும்போது ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிட்டாங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, என்ன பேசினாலும் மக்களுக்கு நன்மையா இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ரைட்டு தான். ஆமா, ஆனா இது போலதான் சொல்லலாம். ஒரு கோயிலுக்கு நைட்டி போட்டு வரக்கூடாது. பொம்பளை போல நைட்டி போல தப்பு கிடையாது. கம்யூனிட்டி மேல ஒரு துணியை போடணும். துணி வச்சுக்கிட்டு வரச்சு மாறியா அது செய்யறாள் யாரும் கிடையாது. இவன் பாப்பா காலேஜுக்கு போகும்போது வீட்டுல அந்த பேர் சாது சாலை வீட்டுல போட்டு போடுறான். இவன் ஓடி கொண்டு கூட்டிட்டு வரான். அது மட்டுமா ஒரு பொம்பளைங்க நல்லது கெட்ட ஒரு ஆபரேஷன் போன பொம்பளைங்க நைட்டி போட்டு போலாம். போட்டா தலைமை தூக்கி வச்சுக்கிட்டு யாரு நீ வந்து என்ன அதை விட்டுட்டு பாரு. என்ன பெரிய போற ஒண்ணு முடி அம்மா இந்த முடிக்கு என்ன தடவை என்னென்ன என்ன போடுவீங்களா? அம்மா நாங்க என்னென்ன எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போடுவோம். அது அஸ்வினி ஹேர் ஆயிலா அது சுத்தி போட மாட்டேன். அஸ்வினி ஹேர் ஆயில் ஏமேன் நான் போறேன் பெரிய பாப்பா வெளிநாட்டு படிப்பாமா? காலாங்கத்துல 6 மணிக்கு போயிட்டு என் அட்டி வைக்கணும். ஓட்டில என்ன அட்டி வைக்கணும்? ஏமேன் ரேஷன் அட்டி வைக்கணும். ரேஷன் அட்டி அடிச்சோன்னு அது பிள்ளை போட்டு முதல்ல 1 லிட்டர் ஊத்துவாரு. 1 லிட்டர் தான் கொடுப்பாங்க. ஆமா அதுக்கு மேல கொடுக்க மாட்டான். தேவையா போய் 6 லிட்டர் சிலிண்டர் இருந்தா அது கிடையாது. அது எடுத்து வந்து கவர்மெண்ட் அமௌண்ட் என்ன அது எடுத்து வந்து தேய்ச்சாங்களா மனமா வாசனையா இருக்கும். நாங்க போறது பூரா அஸ்வினி ஹேர் ஆயில். ஆமாங்க. உனக்கு என்ன கிருஷ்ணா இல்லை தலையில பேணிங்கன்னு வச்சா எப்படி பாப்பா? அந்த கண்ண சக்காலத்து மேல ஏறி மேல உட்காந்துக்கிட்டு அந்த ஏறி மேல வந்தாலும் வந்து முன்னாடி ஒரு கேள்வி ஒண்ணு கிளம்பிடுறான். பிச்சைக்காரியா போற ஏரி வலிக்கு 10 ஏக்கர் 50 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிற ஏரி. அது வயசான பாட்டி. ஆமாங்க. பேராண்டி யாரே ஏரி வேலை எங்க வச்சுக்கிறான் தெரியல. கிளாருக்கு எங்க சொல்லலாம் எனக்கு கண்ணும் தெரியல காதும் கேட்க ஒரு கேள்வி. சரி முன்னாடி சாப்பாடு ஆகுறாளோ இல்லையோ அவ பேடுறாளோ இல்லையோ முன்னாடி ஏரி வேலை நின்றுவா. ஏண்டா அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? வீட்டுல தாய் குழந்தைகள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும் அவசரப்படுவாங்க. ஒரு 5 ரூபாய் கடன் விடாங்க. யாங்கள் எது அந்த தேவையில பணம் போடல ஒண்ணும் போடல அப்படி சொல்லுவாங்க.
அது மட்டுமா ஒரு குரூப்புக்கு 10 பேர். சரி அந்த குரூப்பு 10 பேர் போய் ஒரு பாண்டு கூட மேல போவாது. என்னால முடியுது அக்கா அங்க உட்காந்து அந்த வேப்ப மரத்துக்கா படுத்துங்கன்னு சொல்லிட்டு படுவா செய்வாங்க. கீழே உக்காரா அண்ணாவதுக்கடா ஏண்டி அக்காயி என்னடா பண்ற ஏண்டி அக்காயி காக்காயி என்ன மோந்த கிழக்கு இந்த வசதி பொண்ண பாத்துக்கினே இருக்கிறாண்டி. வர பாக்குறேன். ஆமா அந்த ராக்காய் மோவன் எது விட்டு ஏகாம விட்டு பொண்ணு இழுத்து போட்டாரு. என்ன பண்ணலாம் இந்த கட்ட நடக்குது இல்ல 10 விட்டு தாலி எப்படி இறங்கலாம்னு கும்பலா கூட்டத்தை போட்டு அவன் இவனை வச்சுக்கிறான் இவன் அவளை வச்சுக்கிறான் அவனை இவனை வச்சுக்கிறாங்க அவனை வச்சுக்கிறாங்க. நம்ம கேட்டி விட முடியாது அது போல கஷ்டமான வேலைலாம் செஞ்சுட்டு வந்துக்கிறேன் நானு. ஐயோ 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 போடா எழுச்சிட்டம்மா ஆமா அம்மா என்ன சரி இந்த நைட் எப்படி வந்துங்காட்டி குடிகார பொட்டிக்கு ஒண்ணு வாய்க்கப்பட்டு குத்தி அம்மா புதுசா நைட் இருக்கக்கூடாதும்மா மரியாதை 150 ரூபாய் சம்பளம். அதை பார்த்தா அப்படியே எலிசபெத் மகாராணி பார்க்குற மாதிரி ஏய் பாப்பா இவரு ஒண்ணுதான்